Welcome back to AS English. Let's make English sentences. In this video, you can see the subject plus verb plus object pattern. இந்த வீடியோவில் ஆங்கில சென்டென்ஸ்களை subject plus verb plus object பேட்டர்னில் எப்படி உருவாக்குவது என்பதை பார்க்கலாம். அவன் ஒரு பந்து அடிக்கிறான் என்பதை எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸை உருவாக்குவது என்பதை பார்க்கலாம். அவன் ஒரு பந்து அடிக்கிறான். இந்த சென்டென்ஸை நாம் ஸ்பிளிட் செய்து பார்க்கும்போது அவன் சப்ஜெக்டாகவும் ஒரு பந்து ஆப்ஜெக்டாகவும் அடிக்கிறான் என்பது வேர்பாகவும் வருகின்றது. இது ஏன் அவன் சப்ஜெக்டாக வருகிறது என்றால், சப்ஜெக்ட் என்றால் யார் என்ற கேள்விக்கான பதில். இதற்கு அவன் என்ற பதில் வரும். இதற்கு ஹி வேர்ப் செயல். இங்கு அடிக்கிறான் என்பதற்கு ஆங்கிலத்தில் கிக்ஸ். ஆப்ஜெக்ட் எதை என்ற கேள்விக்கான பதில். இங்கு எதை என்பதற்கு ஒரு பந்து என்ற பதில் வரும். பந்து என்பதற்கு எ பால். தேர்ட் பேட்டர்னுக்கு சென்று விடலாம். பேட்டர்ன் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதை அப்படியே அப்ளை செய்திருங்க, நமக்கு சென்டென்ஸ் கிடைத்துவிடும். சப்ஜெக்ட் என்பது ஹி, வேர்ப் என்பது கிக்ஸ், ஆப்ஜெக்ட் என்பது எ பால். அப்படியானால் ஹீ கிக்ஸ் எ பால், அவன் ஒரு பந்து அடிக்கிறான், அவ்வளோதான். இரண்டாவது சென்டென்ஸ், அவன் ஒரு கதவை திறக்கிறான். அவன் ஒரு கதவை திறக்கிறான் என்பதை ஸ்பிளிட் செய்தால் அவன் சப்ஜெக்டாகவும் ஒரு கதவை ஆப்ஜெக்டாகவும் திறக்கிறான் என்பது வேர்பாகவும் இங்கு வருகின்றது. சப்ஜெக்ட் அவன் என்பதை சப்ஜெக்ட் என்று ஏன் சொல்கின்றோம் என்றால், யார் என்ற கேள்விக்கான பதில் அவன் என்ற பதில் கிடைக்கிறது. அவன் என்பதற்கு ஆங்கிலத்தில் ஹி. இரண்டாவது வேர்ப் செயல். இங்கு திறக்கிறான் என்பது செயலாக இருக்கின்றது. அதாவது ஆங்கிலத்தில் திறக்கிறான் என்பதை ஓப்பன்ஸ். ஆப்ஜெக்ட் எதை என்ற கேள்விக்கான பதில். இங்கு எதை ஒரு கதவை என்ற பதில் கிடைக்கின்றது. ஆங்கிலத்தில் a door. தேர்ட் பேட்டர்னுக்கு சென்றுவிடலாம். பேட்டர்ன் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதை அப்படி அப்ளை செய்யும்போது சப்ஜெக்ட் ஹி ஆகவும் வெர்ப் ஓப்பன்ஸ் ஆகவும் ஆப்ஜெக்ட் டோர் ஆகவும் நாம் அப்ளை செய்யும்போது ஹி ஓப்பன்ஸ் எ டோர், அவன் ஒரு கதவை திறக்கிறான், அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.